சித்து என்ன காலையிலேயே மருதானியா? ஆமாம். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறாங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். காலையிலே வந்துட்டு மருதானை உருவி அரைச்சி வைக்க போகிறேங்க. இந்த மருதானை பார்த்திங்கன்னா மழையில் நல்லா தளன்னு துளுத்து இருந்துச்சு. பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருந்துகிட்டே இருந்ததா, இன்றைக்கி காலையிலே பறித்து வச்சுருவோம். ஏன்னா எப்போ போட முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கானே, அவன் எப்போ எழுந்திரிக்கிறான்னு சொல்ல முடியாது. அதனால் அரைச்சி வச்சுட்டோன்னா இன்னொரு டைம் தூங்குவானே, அப்போ போட்டுக்கலாம். 1 மணி நேரம் தூங்குவான். அந்த கேப்பில் நம்ம 1 மணி நேரம் வச்சாலே இது நல்லா செவந்துடும். அதனால தான் பறித்து இன்றைக்கி காலையில் அரைச்சி வச்சுருவோம் அப்படின்னா பறிச்சிட்ருக்கேன். எவ்வளோ பறிச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப நேரமாக உருவிட்டு இருக்கேன். மேலே உள்ளது இப்படி சாஞ்சிடுது. நிறைய இலை இருக்கிறதுனால சாஞ்சிடுது. கட் பண்ணி விட்டாதான் நல்லா வந்துட்டு கீழே அடியில் மொத்தமாக இருக்க வேணும். நானும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், மேலே போகிறத கட் பண்ணி விட்ருங்க, அடியில் நல்லா வந்துட்டு மொத்தமானா அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். இதில் துளுத்து இருக்கிறதுனால அப்படியே படுத்துருது. கொஞ்சம் கொஞ்சமாக உருவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா உருவிட்டேன். வீட்டில் இல்லை மொட்டையாக்கிட்டேனா? என்ன திருப்பதி மொட்டையா பழனி மொட்டையா? இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக உருவிட்டேடி. ஆமாம், என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போகுது. அப்போ வீணா போயிடாதா இவ்வளோ உருவி வச்சிருக்கேன்? வேஸ்ட்டாக போவான். எப்படி வேஸ்ட்டாக போவான்? நான் காலில் போட்டு அப்பலே பாதி காலி ஆகிடும். ஏன்னா வந்துட்டு இது அவ்வளவும் கூலிங்கு. அதுவும் அடியில் வச்சோன்னா வச்சிங்களேன், காலில் அடி பாதத்தில் வச்சோன்னா கூலிங், தலைக்கு ஏறி நல்லா ஜில்லுன்னு இருக்கும் உடம்புக்கு. என்ன திடீர்னு மருதானே வச்சுக்கிறேன்? ஆமாம், கூலிங்கு. நான் வந்துட்டு தொண்டை கரகரப்பாக இருந்துச்சா, ஐயோ நம்ம சூட்டுனால தான் இப்படி ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால எனக்கு செம்ம கடுப்பாகும். அதுவும் தம்பியை வச்சுட்டு சுத்தமாக எனக்கு செட்டே ஆகாது. அதனால் மருதாணி கூலிங் தானே, சரி அதனால் மருதாணி அரைச்சி உள்ளங்காலில் நல்லா அப்பயே வச்சுருந்தா கூலிங் ஏறிக்கும் சரின்னு சொல்லிட்டு தான் நான் மருதாணி அரைச்சி இன்றைக்கி வச்சுக்க போகிறேன். நைட்டில் வச்சுக்க வேண்டியதானாக்கா அப்படின்னு கேட்பீங்க. நைட்டில் என்னால் வச்சுக்க முடியாது. தம்பி வச்சுருக்கானா, அவன் எப்போ முழிக்கிறான்னு தெரியாது. அவனை தூக்கிறதுக்கும் ஆள் இருக்காது. பகலில் வச்சுக்கிட்டேன்னா இப்போ அத்தை வச்சுப்பாங்க, வினோ வச்சுப்பான். நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக மருதாணி வச்சுக்கலாம். நைட்டில் சுத்தமாக எல்லோரும் தூங்கிடுவாங்க, நான் மட்டும் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குமா. அதனால் நைட்டில் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காலையிலே வச்சுக்க போகிறேன். நம்ம போயிட்டு அரைச்சிட்டோம். போதும் மருதாணி நிறைய பறிச்சிட்டேன். இன்னொரு நாளைக்கு பறிச்சுப்போம். இது கொஞ்சம் காயிட்டோம். இது வந்து அலைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பறித்து வச்சுக்கலாம். அலைஞ்சதுக்கப்புறமா எங்கே அலைய போகுது? ரோடாக அலைய போகுது. போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். காலையில் இன்றைக்கி என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு கொடுக்கணுன்னு வாங்கி வந்து வச்சுருக்காரு. அது என்னங்கிறத விலாகில் பார்ப்போம். முட்டை, வாழைப்பழம், வத்தை. எங்களுக்கு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூழ், முட்டை, வாழைப்பழம், அத்தை போட்ட வத்தை ஒரு நாளில் காலி ஆயிடுச்சு. நானும் வந்து பழையது இருந்தேன்னா வச்சிங்களேன், அரைச்சி என்னைக்காவது காய போடுவேன். இப்போ வெயில் வந்துருக்குள்ள இனிமேல் போடுவோம். ஏன்னா இந்த வத்தை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையிலே கூழ், கேழ்வரகு கூழ். எல்லோரும் சாப்பிட்டாங்க. நான் மருதானை உருவ போன கேப்பில் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் தான் சாப்பிடல. ஒரு குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கணும். எனக்கு ஈரோட்டில் கம்பங்கூழ் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வறுத்த பட்டை மிளகா இருக்குது பார்த்தீங்களா, வறுத்த மோர் மிளகா, அப்புறம் அதில் வத்தல், கலர் வத்தல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. வேற மாதிரி இருக்கும். அது வந்து சொம்பில் கொடுப்பாங்களா, அப்படியே எடுத்து ஒரு இறுகிட்டு அதில் உள்ள எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடுவேன். சண்டே. ஆமாம், எனக்கு ஃப்ரைடே வீக் ஆஃப். அதனால அப்போ வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க. வெளியில் கூப்பிட்டு போவாங்களா, அக்காலாம் தெரிஞ்சவங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவங்க கூட சேர்ந்து வெளியில் போவானா, அப்போ வந்துட்டு இந்த கம்பங்கூழ் இதெல்லாம் குடிப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது என்னமோ தெரில, அங்கே இருந்த லைஃபே வேறு மாதிரி என்ஜாய் பண்ணுவோம்.
காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மதியம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் போட போகிறேன். இன்றைக்கி என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஓடுனாலே வந்துட்டு நிவித் தங்க எழுந்திரிச்சிருவார். அவர் தூங்கிட்டு இருக்கார் வேற. நான் அப்படி ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா அவன் தூக்கத்தை கலைச்சி விட்ருவேன். அதனால் இன்றைக்கி கொட்டாயில் தான் வந்துட்டு பிரியாணி போட போகிறேன். ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்குள்ளே நான் போதும்னு ஆகிடுவேன். அத்தைகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க வரும்போது நீங்கள் அவனை ஆட்டிக்கிட்டு இருக்கணும், நான் அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடுவேன்னு. அதனால தான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன நினச்சான்னு தெரில, இன்றைக்கி காளான் பிரியாணி தான் போடணுன்னு காலையிலே போயிட்டு காளான்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கும் வேலை மிச்சம். இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டா எல்லாருக்குமே அதை தான் தோணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டு இது சமை அப்படின்னு சொல்லிட்டா என்ன அது ஈஸியாக போயிடும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் பைத்தியம் பிடிக்கும். ஏதோ மீனோ சரி கறியோ சரி இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளோ சரி வாங்கிட்டு வந்துட்டா அன்னைக்கான நாள் வந்துட்டு நல்ல சந்தோஷமாக போகும். அப்பாடா இதானே செஞ்சு முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். மற்ற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன சமைக்கிறதுனே தெரியாது. அந்த டயர்டு வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு இதாகிடும். என்ன சமைக்கிறதுங்கிற ஞாபகத்திலே ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்காது. இன்னைக்காவது சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவியா? பண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது, பிரியாணி வேணா தரேன். சீக்கிரமாக பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன். அது திரும்ப திரும்ப அதே பண்ணி கொடுத்தேன் பண்ணி சீர்காழியில் கிடக்கு போய் வேணா எடுத்துக்கோ. நானே சளி பிடிச்சிருக்கேன், நானே இடையில ஏதாவது வளரிருப்பேன். ஆனால் வந்துட்டு எனக்கு திடீர்னு ஒரு காமெடி வந்துச்சுன்னா அதனால சொல்கிறேன், பண்ணி கொடுத்தினா. காளான் பிரியாணி தானே, சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துறேன். எனக்கு காளான் பிரியாணி அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரிஞ்சது எப்போ தெரியுமா, நான் ஈரோடு வேலை பார்க்க போகும்போது மட்டும்தான் தெரிஞ்சது. ஏன்னா ஆகஸ்ட் 15க்கு காளான் பிரியாணி ஐஸ்கிரீமு அது இதுன்னு நிறையா கொடுப்பாங்க அந்த டயத்தில். ஏன்னா அந்த அன்னைக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்களா, அப்போ இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் கிடைக்காது. அந்த அன்னைக்கு மட்டும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக எல்லோரும் இருப்போம். அப்போ இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் காளான் பிரியாணி இருக்கிறதே தெரியும். உனக்கு எப்போ தெரியும்? எனக்கா? நான் கடையில் போனால் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றீங்களா, வேறு என்ன இருக்குது, மஷ்ரூம் பிரியாணி இருக்குது, அப்புறம் வந்துட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து தெரியும். எனக்கு காளான் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே சாப்பிட்டதுல தான் ரொம்ப பிடிக்கும். ஹாய். என்ன தங்கம்? செல்லை பார்த்து எழுதுனியா? அப்பா அங்கே பாருங்க, ஹேண்ட் ரைட்டிங் வேற மாதிரி இருக்குங்க. இதை விட நல்லா எழுதுவான். நல்லா தான் எழுது. இதை விட நல்லா தானே எழுதுவான். ஸ்கூலில் எழுதுனதா? ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எனக்கு ஓகே தான் எல்லாமே. பட் ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட பிடிக்காதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டு பேப்பரை கிழிக்கிறது. நோட்டு பேப்பரை என்றைக்குமே கிழிக்கக்கூடாது. அது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அது ஒரு கெட்ட பழக்கம். இங்கே பாருங்கள், நோட்டு பேப்பரை கிழிச்சிருக்கான். குட்டீஸ், நீங்களும் இது மாதிரி நோட்டு பேப்பர்லாம் கிழிக்கிறவங்களா இருந்தால் கிழிக்காதீங்க. ஏன்னா இந்த ஏடை கிழிச்சிங்கன்னா அடுத்தது கீழே ஒரு ஏடு இருக்கும், அது நீங்கள் என்னைக்காவது எழுதும்போது அது பிச்சுக்கிட்டு வந்துடும். சரியா? ஐயோ லவித்துன்னுக்கிட்டு ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிக்கிட்டு எந்த எடுத்தாலும் ஏதாவது லவிதா ஆதி குரு எல்லா டைமும் இந்த பேரை என்னமோ மனப்பாடம் மாதிரி ஸ்ரீராமஜாய மாதிரி எப்போ பாரு அதே சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு காட் கிஃப்ட் தெரியுமா? இந்த வயசில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் உனக்கு தோணும், அப்போ இப்படி இருக்குமே அப்படின்னு. அம்மா சொல்லும்போது இப்போ புரியாது, எங்கள் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் உனக்கு தெரியும். ஆமாம், வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வேற இடத்துக்கு போயிடுவேன். அப்போ வந்துட்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணுவேன். என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ 10th படிக்கும்போது நீ வேற ஸ்கூலுக்கு போகலாம், இப்போ 5th படிக்கும்போது கூட போகலாம், எப்போ வேணாலும் நீ சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த பையன் கூட வேற இடத்துக்கு போகலாம். ஆனால் இப்போ வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு லாஸ்ட் வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸ். எனக்குலாம் அப்படி தான் இருக்குது. நான் சின்ன பிள்ளையில நிறைய பேரோட நான் இருந்திருக்கேன். அப்பப்போ அந்த 10th படிக்கும்போது வேறு இடத்துக்கு, 6th படிக்கும்போது வேறு ஸ்கூல் மாறுறது, அப்போல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தோணுது அது. இப்போ நீ இப்போ ஒவ்வொரு செகண்டையும் நீ நல்லா அனுபவிக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்.
சண்டைங்கிறது எல்லாருக்கும் வரதான் செய்யும், அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அதெல்லாம் நீ என்ஜாய் பண்ணணும், ஓகேவா? போங்க போய் எழுதுங்க, ஓடுங்க. அம்மா பிரியாணி போட்டு எடுத்து வரேன். பாதி வேலையிலே தம்பி எழுதுட்டான். தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க, தலையை தூக்கிட்டு வாங்க. இங்கே நிவி, நிவி தங்கம், இங்கே இங்கிரு தங்கம், தங்கமே தங்கமே, வாங்க 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 வாங்க. இவர் உடனே செல்லதான் பார்ப்பாரு. தங்கமே என்ன முழிக்கிற? சார் குப்புத்துக்கிட்டாரு. குப்பரக்க விழுந்துட்டார், குப்பரக்க விழுந்துட்டார். குப்புத்துக்கிட்டானா? குப்புத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? குப்புத்துக்கிட்டான்னு தான் சொல்லுவாங்க. குப்புத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்களா? ஆமா, குப்புத்துக்கிட்டான்னு தான் சொல்லுவாங்கப்பா. ஆமாப்பா, ஆமாப்பா, சொல்லுங்கப்பா. நேற்று நாங்கள் முந்தின நாள் தடுப்பூசி போட போயிருந்தோம் சாருக்கு. அப்போ வந்துட்டு நர்ஸ் அம்மா சொன்னாங்க, என்ன அம்மான்னு சொல்லாமல் அப்பான்னு சொல்லாம பூ 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 அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னாங்க. அம்மா ஊசி இன்னும் சரியாகலையா? இது எப்போங்க சரியாகும்? மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. அது நேற்று கேட்டேன், அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பா தூக்கம் தான் வந்துச்சுல்ல, தூங்க வேண்டியதானே, எதுக்கு முழிச்சிங்க? அதுக்குள்ளே யார் உங்களை முழிக்க சொன்னா? அதுக்குள்ளே யார் முழிக்க சொன்னா? என்ன பேர்? நிவி தூக்கப்பா, மயக்கத்தில் இருக்கார் இப்போ, இல்லைன்னா சிரிப்பார். டோரா சிரிக்க. இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு அரிசியிலே தான் போட போகிறேன். தனியாக பிரியாணி அரிசிலாம் வாங்கிட்டு வரல. இந்த காளான்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு மண் இருந்துச்சு, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்க, அது டப்பாவில் இருக்கும்போது வெளியில் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை பிரித்து கொட்டினோன்னா அவ்வளோ மண் இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரியாணிக்கு. இதுக்கப்புறம் போட்டு எடுக்க வேண்டியதான். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பிரியாணி போட்டதில்லை, அதுவும் காளான் பிரியாணி போட்டதே இல்லை. வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட்டதில்லை. நான் போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரியாணி போடுறதுக்கு. பிரியாணி சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருங்களா மாஸ்டர்? பண்ணி கொடுத்துருவேன். அவனா இதை தான் சொல்கிறேன், பண்ணி கொடுத்துருவேன்னு. நம்ம பிரியாணிக்கு உண்டான பார்த்தாலே அப்படியே ஒரு சந்தோஷம், என்னன்னு தெரியாது. ஏன்னா என்ன ஒன்று, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தா செம்மையாக இருந்திருக்கும்ல. எனக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும்டா. அதுதான் எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் பிடிக்காது. இந்த மாதிரி வெஜிடேரியன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காய்கறி, காளான் இது மாதிரி பண்ணும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். செய்யும்போது ஆசையாக இருக்கும், சாப்பிடும்போது இன்னும் ஆசையாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய். அடுத்தது நம்ம பிரியாணிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போடும். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம். இப்போ பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை அப்படியே போட்டுப்போம். என் லைஃப்பில் நானும் ஒரு குக்கிங் ஆவனு. குக்கிங்கா? அது என்ன குக்கரா? ஐயோ குக்கர்னு சொல்ல முடியாது.
செஃப்பா? செஃப்பா வந்து செஃப்பு இல்லை செஃப்பும் அது வந்து ரொம்ப பெரிய ஆள், அதெல்லாம் கிடையாது. நானும் சமைப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் ஓ! வேற அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளா? ஆமாம் ஓ! அவங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாம் சமைக்கிறத பத்தி தானே ஆமாம் அவங்களுக்கு? சமைக்கிறத பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மலாம் ஜுஜிபி, நமக்கெல்லாம் ஒரு புடி மண்ணளவு கூட தெரியாது. ஏதோ சமைக்க தெரியும் அவ்வளோதான். பெரியவங்க சொல்றத பார்த்து. ஆமாம் அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து மற்றவங்க சொல்கிறத பார்த்துங்கிறத விட சாப்பிடும்போது அதில் நான் அப்படி பார்ப்போம்ல, அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து, ஓஹோ இதெல்லாம் இப்படி போடணும், இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி தான் எல்லாமே நான் வந்துட்டு மேக்ஸிமம் அப்படி தான் நான் கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். ஒரு மிளகு பொங்கலாக இருக்கட்டும். ஆனால் நான் சமைக்க தெரியாததுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், ஒருவேளை இதில் மஞ்சத்தூள் போட்டிருப்பாங்களோ அப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் சமைக்க ஒரு சிலது சமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, ஓ இதெல்லாம் இந்தந்த பக்குவத்தில் இப்படி இப்படி வதக்கணும், இப்படி இப்படி போடணும் அப்படிங்கிறத கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சமைக்க தெரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சமைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கை வந்த கலையாயிடும். அதெல்லாம் அப்படி தான். எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, நீ கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல தான் தெரியும் உனக்கு, சமைக்க தெரிய மாட்டேங்குது, சமைக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் உங்கள் அம்மாவே வேலை வாங்குறீல்ல, கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் தெரியும்னு சொன்னாங்க. நான் கஷ்டம்லாம் படலை, இஷ்டமாக தான் செய்கிறேன், இருந்தாலும் கற்றுக்கிட்டேனே, அதை சொல்ல வரேன். வெங்காயத்தை நார்மலாக ஒரு செவக்கணும், அவ்வளோதான். ரொம்ப செவக்கணுன்றதான் இல்லை. இது கூட அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. திவிலாம் வந்துட்டு ரொம்பவே கொடுத்து வச்சவன். 8 மணிக்கு எழுந்திரிக்கிறான் பார்த்தீங்களா அவன்லாம். நான்லாம் வந்துட்டு 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். இல்லைன்னா எங்கள் ஆத்தா திட்டில் கத்துற ஓடிடணும். நான் எங்கள் ஆத்தா வீட்டில் தான் படுப்பேன், எங்கள் வீட்டில் படுக்க மாட்டோம். நான் என் தங்கச்சி எங்கள் ஆத்தா வீட்டில் போய் படுப்போமா. அப்போ சொல்லுவாங்க 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளிக்கணும். வாசல் தெளிக்கலைன்னா அவ்வளோதான், தெருவில் எல்லாரும் கோலம் போட்டாங்க, இவங்க மட்டும் தூங்குறாளுங்கன்னு சொல்லியே என்னை எழுப்பி விடும். ஆனால் இந்த அங்குச்சி கொடுத்து வச்சவ தான் எழுந்திரிக்க மட்டும்தான் செய்வா. ஆனால் வந்துட்டு நான் தான் அந்த வாசல் கூட்டி கோலம் போடுறதுலாம் என் வேலை தான். அதான் அப்பெல்லாம் செஞ்சுட்டு கிடப்பேன். அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன், அடுத்தது மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர், இது கூட அதுக்கப்புறம் காளானை எடுத்து அப்படி சேர்த்துக்க வேண்டியதான். முழுசாக போட்டிருக்கியா? கட் பண்ணி போடலாமா? இப்படி கட் பண்ணி போடலாம். இது எப்படி போட்டாலும் வந்துட்டு சுருங்கி போயிடும். காளானை நம்ம அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன், அது நம்ம விருப்பம் தான். நீ பாருங்க. பிரியாணி போட வேணாம், அப்படியே சோத்தை போட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாமா? ஏன்னா அது மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்க, கிரேவி ஆகிட்டு அப்படி சாதத்தை வடித்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். வேக வச்சுக்க. ஆமாம். இப்போ காளான் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிப்போம். அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நமக்கு தேவையான உப்பு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தம் போட வேண்டியதான். அப்படியே மூடிட்டு தம்மை போட்டுருவோம். தம் போடாத. ஏன் தம் போடக்கூடாது? அடையாண்ணா தம் போட போறாரு. தம் டீ கடையில் போய் போட போறியா இல்லை எங்கே போட போற? வீட்லயே போட போறியா?
A few minutes later. பொல பொலன்னு இருக்கு. சாப்பிடுங்க. ஃபஸ்ட் டைமா சாப்பிட்ருக்கேன் திவி நீ? ஆ அம்மா செஞ்சு கொடுத்ததே இல்லை. நான் செஞ்சு கொடுத்தாதானே சாப்பிடுவாங்க. கடையில் தான். கடையில் சாப்பிட்ருக்கான், ஆனால் இங்கே சாப்பிட்டதில்ல. ஆமாம், கடையிலேயே அதிகமாக இது சாப்பிட்டதில்ல. வெஜிடபிள் தான் சாப்பிட்ருக்கான். ஆமாம் ஆமாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா அது? இல்லை, நீங்கள் தான். நானும் ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குது? கரெக்டாக ஏதாவது குறைகள் இருக்கா? ஏதாவது உப்பு இது மாதிரி ஏதாவது கரெக்டாக வெந்திருக்கா? கரெக்டாக இருக்கா எல்லாமே? ஆனால் நிறைய காரம் தான் இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் காரம் தான் ரொம்ப அதிகமாக. உனக்கு சின்ன குழந்தை, உனக்கு காரமாக தான் இருக்கும். லெக் பீஸ் மாதிரியே சாப்பிட்றீங்களே 2 பேருமே. யாரு? அம்மா சொல்கிறேன். என்னம்மா ஒன்றும் கூட இல்லை, எல்லாத்தையும் நடுவில் இருந்து காணும். நீ சாப்பிட மாட்டேன்னா அதாம்மா சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். அம்மா தான் இல்லை, ஆத்தா தோச்சிச்சு.